பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, அதுக்கு நம்மளோட ஃபேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும்னு சொல்லிட்டு ஒரு சில சக்சஸான பீப்புள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலா அவங்க சொல்லும் போது எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நீங்க வேணா நல்லா நோட் பண்ணி பாருங்க, பணத்தை நோக்கி போனவங்க யாரும் வாழ்க்கையில பெருசா சக்சஸ் ஆகல. அதுவே அவங்க ஃபேஷனை நோக்கி போனவங்க தான் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எம்எஸ் தோனியை கூட எடுத்துக்கலாம். அவருடைய ஃபேஷனை விட்டுட்டு அவர் போய் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்திருந்தாரு அப்படின்னாக்கா அவர் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்க முடிஞ்சிருக்காது. ஒரு பணத்தை நோக்கி போகாம அவருடைய ஃபேஷனை நோக்கி போனதுனால தான் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபேஷன் இருக்கும். நீங்க ஒரு பிசினஸே பண்ணாலுமே கூட பணம் தான் உங்களுடைய நோக்கமா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பிசினஸ் பெரிய அளவுல growth ஆகாது. பணத்தை நோக்கி அந்த பிசினஸ்ல பிளான் போடாம அந்த பொருளை எப்படி நம்ம கஸ்டமருக்கு பெஸ்டா கொடுக்கலாம், இந்த அளவுக்கு நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுல எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் தான் பிசினஸ் growth ஆகும். பணம் மட்டும் தான் நோக்கமா இருந்துச்சு அப்படின்னாக்கா பிசினஸ் பெரிய அளவுல growth ஆகாது. ஏதோ சம்பளத்துக்காக பிடிக்காத வேலையை எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்சுட்டு நம்மளோட ஃபேஷனை மூட்டை கட்டி வச்சுட்டோம்னா கடைசி வரைக்கும் பணத்தை பின்னாடி ஓடிட்டு இருக்கும். வாழ்க்கையில நம்ம சக்சஸ் ஆகவே